விண்டோஸ் 10ல விண்டோஸ் பிளஸ் V பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் போர்டு ஓப்பன் ஆகும். இந்த கிளிப் போர்டுல நம்மளால 24 ஐட்டம் வரைக்கும் மேக்ஸிமம் காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஒட்டுமொத்தமா 24 ஐட்டம் வரைக்கும் ஒண்ணு காப்பி பண்ணிட்டு நமக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல அதை நம்ம பேஸ்டும் பண்ணிக்க முடியும். இதுல டெக்ஸ்ட் மட்டும் இல்ல, இமேஜஸ், ஸ்கிரீன்ஷாட் கூட காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். விண்டோஸ் 11ல கிளிப் போர்டு இப்படி தான் ஓப்பன் ஆகுது. நம்ம காப்பி பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாம் ஒன் பை ஒன் இந்த பேஜ்ல தான் ஓப்பன் ஆகும். அதை தாண்டி இந்த இடத்துல சிம்பிள்ஸ் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜெனரல் பங்க்சுவேஷன்ல இருந்து கரன்சி சிம்பிள் வரைக்கும் ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல உள்ள சிம்பிள்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். அடுத்தது இந்த கிளிப் போர்டுல நம்மளால எமோஜி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த எமோஜி ஏகப்பட்டதா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்டு போன்ல என்னென்னலாம் எமோஜிஸ் யூஸ் பண்ணமோ அதை விட ஒரு ஸ்டெப் மேலே இந்த எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல நம்ம ஏகப்பட்ட GIF ஃபைல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பழைய காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கிளாசிக் எமோட்டிகான்ஸ் வரைக்கும் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே நம்ம இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எமோஜிஸ் இன்னும் உருவெடுத்து புதுசா வந்தது. நம்ம ஆரம்ப காலத்துல யூஸ் பண்ண அந்த எமோட்டிகான்ஸ் எல்லாம் இங்க நிறையவே இருக்கு. நீங்களும் உங்களோட விண்டோஸ் 11ல இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயத்தை நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.